தமிழ் வீட்டில் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அர்ஜுன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு முடிவு பண்ணுறாங்க. கோதையும் நடேசனும் எங்கிருந்தோ வந்த பொண்ணு உன்னை பலமுறை காப்பாத்திருக்காப்பான்றாங்க. தமிழும் ஆமாம்பா, ஒரு தேவதையாக வந்து எனக்கு வந்த சோதனையை அவங்க தாங்கியிருக்காம்பா, அப்படி நான் என்ன செஞ்சிட்டேனே தெரியல, அவங்க வச்சிருக்கிற இந்த அன்பையும் நட்பையும் இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட காட்டினதில்லைன்றாரு. தமிழ் சொன்னதை கேட்டு சரஸ்வதி ஃபீல் ஆகுறாங்க. கோதையும் நம்ம வீட்டுக்கு தேவதை அந்த பொண்ணுன்னு சொல்ல சரஸ்வதி மேலும் ஃபீல் ஆகுறாங்க. தமிழ் என் வாழ்க்கையில் யாருமே இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதில்லை, லாயர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்கள வெளியே எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டு இருந்த சரஸ்வதி மேலே போயிடுறாங்க. இதை கவனிச்ச தமிழ் சரஸ்வதி கிட்ட போயிட்டு மேக்னா பற்றி பேசும்போது உன் முகமே சரியில்லை, என்னாச்சுன்னு கேட்க சரஸ்வதி இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எனக்கு தோணலைங்க, எனக்கு ஏதோ தப்பாக படுது, அவங்க மனசில் வேற ஏதோ ஒன்று இருக்கு, உங்களுக்காக அவங்க ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு துணிஞ்சதை பார்த்தா எனக்கு பயம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல தமிழ் உடனே செம கோபமாகி அப்போ நான் தப்பானு முடிவு பண்ணிட்டியா, என்னையும் மேக்னா வச்சு சந்தேகப்படுறியான்னு கோவப்படுறாரு. அதுக்கு சரஸ்வதி நான் உங்களை பற்றி தப்பாக எதுவும் நினைக்கல, அவங்க மனசுல தான் வேற ஏதோ ஒன்று வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல தமிழ் போது சரஸ்வதி மேக்னா பற்றி தப்பாக பேசாத, இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணமே அவங்க தான், நான் கல்யாணம் பண்ணவன், ஒரு பிள்ளைக்கு அப்பாவை போகிறவன், இது எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு மேலே எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாரு. கலிவேரதன், கமலாம்மா, மதன் எல்லாரும் ஜெயிலில் போயிட்டு மேக்னாவை பார்க்குறாங்க. மதன் அந்த தமிழ் அரெஸ்ட் பண்ண பண்ணிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு ஏற்றுக்கிட்டேன்னு கேட்க அதுக்கு மேக்னா அவர் எனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறவர் பரவாயில்லன்றாங்க. தமிழ் வந்து ஜெயிலில் மேக்னாவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை வெளியே எடுத்துடுவேன்னு ஆறுதல் சொல்கிறாரு. வீட்டில் வந்து தமிழ் சரஸ்வதி கிட்ட மேக்னா எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னை விட தமிழ் தான் முக்கியம்னு சொன்னதை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தங்களை உன்னால் எப்படி சந்தேகப்பட முடியுதுன்னு கேட்க சரஸ்வதி அதுக்கு இப்போதாங்க என் சந்தேகம் இன்னும் அதிகமாகுது, நட்புக்காக இந்த அளவுக்கு ஒருத்தங்க ஜெயிலுக்கு போக துணிய மாட்டாங்க, அவங்க மனசுல இதை விட வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்ல தமிழ் பயங்கரமா கோபப்படுறாரு. நமச்சி வந்து அந்த ரவுடி இன்னும் கண்மொழிகள்னு சொல்ல அந்த ரவுடி இடிச்சது அர்ஜுன் கார்ல ஏதாவது அடையாளம் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. தமிழும் நமச்சியும் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு ட்ரை பண்றாங்க. நமச்சி வந்து மேக்னா மாமா கிட்ட ஃபங்க்ஷன் அன்னைக்கு மேக்னா மேடம் கண்டிப்பா வருவாங்க, ஆனா மேக்னா மேடம் ஃபங்க்ஷன் வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அதனால மேக்னா மேடம் ஃபங்க்ஷனுக்கு வராம நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.